டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடி அப்படின்னு சொல்லுவோம். இடி அப்படின்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விரைப்புத்தன்மை இல்லாத அதுதான் நம்ம எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது ஏன் வருது, இதை நம்ம இயற்கையை எப்படி சரி செஞ்சு கொள்ள முடியும், இன்னைக்கு அதுக்கான மாத்திரைகள் நிறைய விதவிதமான மாத்திரைகள் இதுக்காக இருக்கு. இதை யார் எடுக்கணும் யார் எடுக்கக்கூடாது, அந்த மாத்திரைகள்லாம் இல்லாமலே இயற்கையான முறையில் வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண மூலிகைகளை கொண்டு இந்த விஷயத்தை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த ஈடின்னு சொல்லக்கூடிய இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இது பாத்தீங்க அப்படின்னா, இளம் வயதினரில் கூட இன்னைக்கு ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய ஆண்களை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை வெறும் உங்களுடைய உடல் அளவுல மட்டும் இல்லாம இதை மனதளவுலையும் மிக அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்திச்சிட்டு நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதாவது குடும்பத்துல அதிகமான சண்டை சச்சரவுகள் வர காரணமும் இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இது டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் பிரிவை ஏற்படுத்துற அளவுக்கு கூட இது அவ்வளோ ஒரு மோசமான பிரச்சனையா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இதை சந்திச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் முதல்ல இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பல்வேறு உணவு முறைகளை இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும், இந்த உணவுகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைப்புத்தன்மை அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சர்க்கரை வியாதி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிபி, அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும்தான் நிறைய மருந்துகள் வித்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லாம இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்காக விற்கக்கூடிய மாத்திரைகள் மட்டும்தான் உலகத்துல அதிகமான அளவுக்கு விற்பனை ஆகிறதா ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப இந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் என்ன, இந்த மாத்திரையில என்ன இருக்கு, இந்த மாத்திரை சாப்பிடும் பொழுது எப்படி ஒருத்தருக்கு விரைப்புத்தன்மை வருது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதோட அந்த நுட்பத்தை கவனிச்சிங்க அப்படின்னா இதை நீங்களே வீட்டில் இந்த மாத்திரை இல்லாமலே ஈஸியாக செய்கிற மாதிரி சில டெக்னிக்கெல்லாம் அது நிறைய பேர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நீங்கள் மறந்து போயிட்டோன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ அந்த மாத்திரைகள் சொன்ன இல்லைங்களா, இந்த மாத்திரைகள் யார் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை கொடுக்கக்கூடிய சில டாக்டர்ஸே சொல்லுவாங்க, பிபி அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை ஹார்ட் பேஷண்ட், இவங்க எல்லாமே இந்த மாத்திரைகளை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு புரோட்டோகாலே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாத்திரை அப்படி என்ன பண்ணுது, இந்த மாத்திரை போயிட்டு உங்களுடைய அந்த உறுப்பை தூண்டி அந்த உறுப்பு செயல எடுத்தது போயிடுச்சா, அந்த உறுப்பை தூண்டி இது வேலை செய்யுமானா அப்படிலாம் எதுவுமே இல்லை. முதல்ல இது விரைப்புத்தன்மைக்காக உருவாக்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் அல்ல. இந்த மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது பிளட் வெசல்ஸை கொஞ்சம் விரிவாக்க செஞ்சு உங்களுடைய ரத்த ஓட்டங்கள் அதிகமாக வேகமா அந்த குழாய்க்குள்ள பாயும் பொழுது உங்களுக்கு விரைப்புத்தன்மை இயற்கையாகவே தான் தூண்டப்படுது. அந்த ரத்த குழாயில அந்த மாத்திரையோட பவர் எவ்வளவு நேரம், ஒரு சில மாத்திரைகள் 4 மணி நேரம், சில மாத்திரைகள் 6-8 மணி நேரம் வரைக்குமே அதுல இருக்கு. இப்ப அத்தனை மணி நேரமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறுப்பு ஆரோக்கியமா அந்த விரைப்புத்தன்மையோட இருக்கிறத இந்த மாத்திரை உபயோகப்படுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரியே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த உறுப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த உறுப்புக்கு ரத்த ஓட்டம் போறது எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டிருக்கு. அந்த தடைய இந்த மாத்திரை போய் சரி செய்யறதுனால உங்களுக்கு மீண்டும் அந்த விரைப்புத்தன்மை நார்மலாவே வர ஆரம்பிக்குது. அப்ப விரைப்புத்தன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மாத்திரையானா இது இல்லை. அப்ப நம்ம இயற்கையான முறையில எப்படி அங்க ரத்த ஓட்டத்தை கொண்டு போகலாம், ரத்த ஓட்டம் ஏன் அங்க தடைப்பட்டதுன்றதையும் நம்ம இதுக்காக பார்க்கணும். இப்ப இந்த ரத்த ஓட்டம் ஏன் தடைப்படுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அதாவது பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கே நிறைய பேர் நம்ம கேட்குறோம், 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம் சார், 150 கிலோமீட்டர் நான் பைக்ல டிராவல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குன்னு பாக்குறோம். இதனால இதுக்கும் அந்த விரைப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரொம்ப நேரமா உட்கார்ந்தே இருக்கிறவங்க, அதாவது உட்கார்ந்து இருக்கவங்க மட்டும் இல்லாம அதிகமாக தொப்பை ஃபேட் இது அதிகமா இருக்கவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைக்ல வந்து ஒரு பொசிஷன்ல உட்காருவோம் இல்லைங்களா, உட்கார்ந்த மாதிரியே ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லோவர் பாடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் போறது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ அந்த பைக் வந்து ரோட்ல டிராவல் பண்ணும்பொழுது நீங்க அந்த பள்ளத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இறங்கி ஏறும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பின்பகுதி வந்து அழுத்தம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் அங்க போறது வந்து நேச்சுரலாவே தடைபட ஆரம்பிக்கும். இப்போ தொப்பை இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் உட்காந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தொப்பை உங்களுடைய அந்த அடி அதாவது முன்பகுதியில் இருக்கக்கூடிய மதனமேடுன்னு சொல்லுவாங்க. மதனமேடு அப்படின்னா உங்களுடைய ஆணுறுப்புக்கு மேல ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்க இடம். அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். இவங்க எல்லாருக்குமே அந்த மேல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புடைச்ச மாதிரி வந்து வீக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இயற்கையா அங்க ரத்த ஓட்டத்தை கொண்டு போனோம் இல்லைங்களா, அந்த மசில் அதாவது பெல்விக் ரீஜன் உங்களை இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய மசில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமான தன்மையில இவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து அழுத்தி பார்த்து டச் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம மதனமேடுன்னு சொன்ன அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்டரான பகுதி, அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல எப்படி இருக்கும், அதுல சென்டரான பகுதியை வந்து அழுத்தக்கூடாது. இந்த ஓரம் இல்லை இந்த ஓரம் நீங்களே வந்து அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நெருடல் மாதிரி, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நரன்ற இருக்க மாதிரி ஏதோ நரம்பெல்லாம் அப்படியே வரா மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். மற்ற இடத்துல நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரா அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த இடம் மட்டும் இல்லாம நீங்க இன்னர் வேர் போடக்கூடிய அந்த பட்டை இருக்கும் இல்லைங்களா, நீங்க இன்னர் வேர் போடுவீங்க அந்த இடம், அதாவது பெல்ட் கரெக்டா பெல்ட் பிளேஸ் ஆகிற இடம் பெல்விக் போன்னு சொல்லுவோம். அந்த சைடு பக்கவாட்டிலையும் சரி அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நீங்க அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க தொடை பகுதி வரைக்கும், நிறைய பேருக்கு வந்து தொடை நரிக்கட்டும்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல கிராயின் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான வலி இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க தொட்டு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சில பேருக்கு வந்து டைரக்டா அப்படியே இருக்கக்கூடிய நம்ம மசில தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை போட்டு ஒரு லூப் மாதிரி போட்டுட்டு அப்ப நீங்க அழுத்தி தடவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி, அதாவது ஒரு நாட் மாதிரி ஃபீல் ஆயிட்டு அது எல்லாமே வந்து ரொம்ப வலி இருக்கா மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகமா கொண்டு போகணும். இதுக்கு உணவும் பார்க்குறோம். உணவு மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்க ஒரு எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் ஒரு லூபோ ஏதோ ஒன்று போட்டு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஜென்டிலா ஒரு மசாஜ் நீங்களே வந்து உங்க அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கலாம். இது இன்னொருத்தர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அழுத்தம் வந்து கரெக்டா தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் இந்த அழுத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அழுத்தத்தை வந்து நீங்க அழுத்தி அப்படியே அதை அழுத்தி கீழ் நோக்கி கீழ் வாகுல, அதாவது மேல தூக்கி பண்ணாம கீழ் வாகுல நீங்க அழுத்தி அதை இறக்கி விடும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி 2-3 நாள்ல மறைஞ்சு உங்களுக்கே வந்து ரத்த ஓட்டம் வந்து அங்க அதிகமா பாய்ச்சப்பட்ட மாதிரியும் ஒரு 2-3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அங்க சேர்ந்தா மாதிரியும் நீங்களே வந்து விரைப்புத்தன்மை அதிகமாகிறத கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே வந்து உணர ஆரம்பிப்பீங்க. இப்ப இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருந்துருச்சு, இப்பதான் நீங்க எண்ணெயை போட்டு அதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சில வர்ம புள்ளிகளை, அதாவது வர்ம புள்ளினா அது எப்படி நீங்க இயக்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். இது பயப்படாம நீங்களே இதை வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். உங்களுடைய தொப்புள், அதாவது நேவல்னு சொல்லுவோம், அந்த தொப்புள்ல இருந்து 10 விரல் கீழே, அதாவது தொப்புள் ரவுண்டா இருக்கு அப்படின்னா அதுல இந்த 4 விரல மேல வைக்கிறீங்க, அது கீழே இந்த 4 விரல வைக்கிறீங்க, 8 விரல் ஆகும். கீழே 2 விரல் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ 10வது விரல், இந்த 10வது விரல் அதாவது சென்டரா இருக்கணும். சென்டரா 10வது விரல் படுற இடத்துல உங்க தொப்புள்ள இந்த இடம் இப்படி படுற மாதிரியும், இந்த 10வது இடத்துல இந்த கொடுங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இப்படி படுற மாதிரியும் வச்சு நீங்களே வந்து ஒரு 10 தடவை ஒரு நாளைக்கு 2 வேலையோ இல்லை 3 வேலையோ நல்லா கவனிக்கணும். அந்த 10வது விரல் படுற இடத்துல இதை இப்படி பிளேஸ் பண்றீங்க, வச்சு உள்ள அழுத்தம் பொறுமையா உள்ள மட்டும் இப்படி அழுத்தாம பொறுமையா உள்ள மட்டும் இப்படி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை அதிகமாகிறத நீங்களே வந்து உணர ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது பேர் தான் வந்து வெந்தயம் நம்ம சொல்லுவோம். இந்த வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆண்களுக்கு ஆண் உறுப்புக்கும் பெண்களுக்கு கருப்பை அப்புறம் பெண் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமா செலுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்கு. இப்ப இந்த வெந்தயம் வந்து நீங்க முளைக்கட்டிய வெந்தயமோ இல்லைன்னா நீங்க வந்து ஒரு
சாதாரண வெந்தயமோ, பெண்கள் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம், பீரியட்ஸ் டைம்ல பெயின் வந்துடும், அப்ப வந்து அந்த வெந்தயம் சாப்பிடுவாங்க. வெந்தயம் சாப்பிட்டாங்க அப்படின்னா பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, அங்க ரத்த ஓட்டத்தை வந்து அந்த வெந்தயம் வந்து அதிக அளவுல கொண்டு போய் சேர்க்கும். அதிகமான ரத்த ஓட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க வலி இருக்காது. ஸோ வந்து அந்த ஆர்கானுக்கு வந்து உங்களுடைய ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஆர்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து அடிக்கடிக்கு உங்க உணவுல சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பாதாம் பிசின்னு சொல்லிட்டு, பாதாம் பிசின் இல்ல சாரி, முருங்கை பிசின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில வந்து ஒரு பொருள் கிடைக்கும். அது வந்து முருங்கை பிசின்னு சொல்லுவோம். அந்த முருங்கை பிசின் வாங்கி சின்னதா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில வைங்க. இது வந்து நீங்க பிளாஸ்டிக் பாட்டிலையோ சில்வர் பாத்திரத்திலயோ வைக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பாட்டில வந்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக முக்கியமா இதை வந்து நீங்க இப்ப தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்க போறோம், சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தியோ இல்ல ஒரு இரும்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ எடுக்காம மண் பானை ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த மண் பானை மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். முக்கியமா இந்த விரைப்புத்தன்மை இருக்கு, இந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மண் பாத்திரங்களை உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப நீங்க ஒரு பாத்திரம் ஒரு 2 லிட்டர் தண்ணியோ இல்ல 3 லிட்டர் தண்ணியோ பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பானை ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த பானையில இரவு வந்து தண்ணி ஊத்தி வச்சிருங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்து போட்டு அதுல ஊற விட்டுருங்க. அது நைட்டு முழுக்க ஊறட்டும். காலையில எழுந்து ஒரு ஃபில்டர் எடுத்து அதை வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நீங்க ஆஃபீஸ் போற டைம்ல இல்ல நீங்க வீட்டுல எங்க இருந்தாலும் சரி, இந்த தண்ணியை மட்டுமே தான் நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க, ஏன்னா இது 3 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியை வந்து எப்பப்பெல்லாம் நீங்க குடிக்கணும்னு தோணுதோ அப்ப எடுத்து குடிச்சிட்டு வர வர உங்களுடைய விந்த அணுக்கள் வந்து அதிகமா ஆகிறதையும் அது வந்து நீர்த்து போகாம தடிமன் ஆகக்கூடிய விஷயத்தையும் கட்டி ஆகக்கூடிய விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து இந்த அந்த முருங்கை பிசின்ன்றது உங்களுக்கு விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி அந்த நரம்புக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு. இது ஒரு 10 நாள் எடுங்க. எடுத்துட்டு ஒரு வாரம் கேப், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ஒரு 10 நாள், அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி 10 நாள் எடுங்க, ஒரு வாரம் கேப் விடுங்க, அப்புறம் ஒரு 10 நாள் எடுங்க, திரும்ப ஒரு வாரம் கேப் விடுங்க, திரும்ப ஒரு 10 நாள். இதுலயே வந்து இந்த விஷயத்த வந்து முழுமையா வந்து நீங்க ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா செஞ்சுக்க முடியும். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பா வந்து முருங்கைக்கீரையோ இல்ல முருங்கைப்பூவோ ஏதோ ஒன்றத்தை வச்சு நீங்க சூப்போ இல்ல வீட்டுல வந்து ஒரு ஏதாவது ஒரு முறையில அதை வந்து உள்ள எடுத்துக்க பாருங்க. இது மட்டுமே இந்த விரைப்புத்தன்மையை ரொம்ப சீக்கிரமா இயற்கையான முறையில எந்த மாத்திரை மருந்து எடுக்காம சரி செஞ்சு கொள்ள முடியும். இது வந்து முதல்ல ஒரு பெரிய ஒரு நோயே கிடையாது. இந்த பயத்தை விட்டுட்டு இது எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இயற்கையான முறையில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும். இயற்கையான முறையில ஆரோக்கியமா எல்லாருமே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.